Monogrammed vegan leather back, XD portrait options, 1.5K high refresh, Kunlun glass ala cover panna OLED panel. இது Huawei ஓட புது Nova 11 Pro. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்ன ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி டீடைலா பாப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழ இருக்க thumbs up பட்டன், subscribe bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். Guys, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க Telegram யூஸ் பண்ணீங்கனா கீழ உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் Telegram சேனலை ஜாயின் பண்ணுங்க. அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ நான் Huaweiயோட கொலாபரேஷனில் பண்ணுறேன். ஸோ இது ரிவ்யூ வீடியோலாம் கிடையாது, அன்பாக்சிங் அண்ட் ஹைலைட்ஸ் தான். சரி, டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு. இப்போ அன்பாக்சிங்க்கு வருவோம். ஓப்பன் பண்ண உடனே முதல் விஷயமா நீங்கள் பார்க்குறது இந்த Nova 11 Pro ஃபோன் தான். ஸோ இதை இப்போ அந்த ப்ரொடெக்டிவ் ராப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி ஒரு ஸ்டிக்கரும் இருக்குது, அதையும் பீல் ஆஃப் பண்ணுவோம். பாக்ஸ்லேயே ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுக்குறாங்க, பட் நம்ம அதையும் ரிமூவ் பண்ணுவோம் ஸ்க்ரீனை க்ளோஸாக பார்க்குறதுக்கு. கைஸ், எனக்கு இந்த பேக் பேனல் ரொம்ப இம்ப்ரெசிவாக இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. இதை Huawei மோனோகிராம்ட் வீகன் லெதர் அப்படிங்கிறாங்க. க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அந்த நோவா லோகோவையே ஒரு பேட்டர்ன் ஆக்கியிருக்காங்க. அந்த திருப்பி எம்பாஸ் பண்ண மாதிரி ஒரு லுக். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஃபோனை இந்த கலர் மட்டும் இல்லாமல் பிளாக்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கும் எக்ஸாக்டாக இதே ஃபினிஷ் தான். இன்ஃபேக்ட் பிளாக்ல அந்த கேமராவுக்கு ஒரு கோல்டு ஆக்சன் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் பார்க்க நல்லா தெரிஞ்சது. எனிவேஸ், பில்டை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போதைக்கு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு செமிஜெக்டர் டூல், இந்த டிசைனை மறைக்காமல் வெளில தர்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ், அதுக்கப்புறம் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு. இது போக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட ஃபைனலாக 100 வாட் Huawei சூப்பர் சார்ஜர். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் இந்த 4500 mAh பேட்டரியை 0 to 60 சார்ஜ் பண்ண முடியும். 20 நிமிஷத்தில் ஃபுல் 100% சார்ஜ்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த Nova 11 Pro இது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஃபால் லெதர் பேக் இருக்கிறதுனால கிரிப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதெல்லாம் நம்ம பல வீடியோவில் ஏற்கனவே சொன்னது தான். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபோன் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. 188 கிராம்ஸ், திக்னஸும் மேனேஜபிளாக 7.9 mm மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ஃப்ரேம் பிளாஸ்டிக் ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட் வருவோமே. ரைட்ல ஒரு ஆக்சென்டட் பவர் கீ, வால்யூம் பட்டன்ஸ், டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் பிளஸ் செகண்டரி ஸ்பீக்கர், லெஃப்ட்ல எதுவும் கிடையாது. பாட்டம்ல பாத்தீங்கன்னா சிம் ட்ரே, பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type C போர்ட், அப்புறம் பிரைமரி ஸ்பீக்கர். இந்த சிம் ட்ரேல 1 இல்ல 2 பிசிக்கல் நானோ சிம்ஸ் போட முடியும். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மைக்ரோ SD இல்ல நானோ மெமரி சப்போர்ட் கூட இங்க கிடையாது. இவ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா Nova 11 Proல 6.78 inch 10-bit AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. இங்க ப்ரொடெக்ஷனுக்கு அவங்களோட குன்லுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் தடவையா நோவா சீரிஸ் ஃபோனில் குன்லுன் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பார்க்குறோம். இங்கே பீக் பிரைட்னஸ் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் HDR10 சப்போர்ட் இருக்குது. உச்சி 12 மணி வெயிலில் அவுட்டோர் யூஸ் பண்ணலையும் டிஸ்பிளே நோட்டிசபிளாக தான் இருந்துச்சு. ஸோ பிரைட்னஸ் எதுவும் பிரச்சனை மாதிரி தெரில. இப்போ இந்த ஃபோனோட ஒரு மேஜர் ஹைலைட், இங்கே நீங்கள் டாப் லெஃப்ட்டில் பார்க்குறீங்களா, இந்த பில் ஷேப் கட் அவுட்டில் உள்ள செல்ஃபி கேமராஸ். இங்கே 2 செல்ஃபி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 60 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் போர்ட்ரேட். இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ குரூப் செல்ஃபிஸ் எடுக்கணும்னா வைடாக யூஸ் பண்ணலாம். க்ராப் இன் பண்ணி ரெகுலர் செல்ஃபிஸ் எடுக்கலாம். இல்லை இன்னும் க்ளோஸாக செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செட்டப் லோ லைட்லையும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. Huawei இந்த டெக்னாலஜியை XD போர்ட்ரேட்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபோக்கல் லென்ஸ் ஸ்விட்சிங் போக நிறைய பியூட்டி மோட் ஆப்ஷன்ஸ், ஃபில்டர்ஸ், அதுக்கப்புறம் vlog ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸ் கூட இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அதை பற்றி பேசல. வீடியோன்னு பார்த்தா மற்ற சைனீஸ் பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் Huawei இன்னமும் 4K செல்ஃபி வீடியோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜைரோ பேஸ் DIS இருக்கிறதுனால ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு. இது போக 240 FPS சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன்ஸ் கூட 720p ரெசல்யூஷனில் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ பின்னாடி பார்க்க 3 கேமரா மாதிரி இருந்தாலும் டியூல் கேமரா செட்டப் தான். மூணாவது வந்து கலர் டெம்பரேச்சர் சென்சர். பிரைமரி f1.9 லென்ஸோட பேர் ஆயிருக்கா 50 மெகாபிக்சல் சென்சர். செகண்டரி ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஃபோட்டோஸ் டீசெண்டாக தான் வந்துச்சு. குறைன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்சரில் எடுக்கிற ஷார்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்சஸ் இருந்தது. இங்கே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்ட விஷயம் ஷட்டர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப குவிக்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஷாட், இந்த பூனை சாப்பிட்டுட்டு இருக்கையில் நான் 2x டிஜிட்டல் ஜூமில் எடுத்தது. ஆனாலும் அந்த நாக்கு வரைக்கும் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது, பிளர் இல்லாமல். யூஸ்வலாக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கல பிளரிங் ரொம்ப காமனாக இருக்கும். இங்கே அந்த ஷட்டர் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தெரிஞ்சது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் திருப்பியும். ப்ளஸ் இது 2x டிஜிட்டல் ஜூம் ஷார்ட்டாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தது. லோ லைட்டில் கூட கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சது. திருப்பியும் இதெல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். ரிவ்யூ பண்ணால் டெஸ்ட் பண்ணிட்டு நான் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, வீடியோன்னு வரையில் AIS கொடுத்துருக்காங்க. அதாவது AI ஸ்டெபிலைசேஷன். OIS இல்லைங்கிறதுனால இதை கொடுத்துருக்கோங்கிறாங்க. பட் என்னதான் இங்கே மழுப்பி இருந்தாலும் ஆக்சுவலாக ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே 4K 30 தான் மேக்ஸ் உள்ள சிப்னால. லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல.
இப்போ உள்ள சிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் Snapdragon 778G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4G வெர்ஷன் Huaweiக்காக ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணது. இது கூட 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தா MUI 13ல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். டே டு டே யூஸ்க்கு இன்டர்ஃபேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. சில எக்ஸ்ட்ரா Huawei ஃபீச்சர்ஸ், உதாரணத்துக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டை வேணால் கட் பண்ணலாம், இல்லை ரெசல்யூஷனை கூட இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அந்த பேட்டரியை இன்னும் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர்னு வரையில் Huaweiயோட அந்த ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. இன்னமும் கூகுள் ப்ளே சர்வீசஸ்க்கு Huaweiக்கு ஆக்சஸ் இல்லை. பட் இப்போ ஆப் கேலரி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ தேவையான நிறைய ஆப்ஸ், கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக எல்லா ஆப்ஸுமே இப்போ ஆப் கேலரியில் அவைலபிளாக இருக்குது. கூகுளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு சில ஒர்க் அரவுண்ட்ஸும் இப்போலாம் இருக்குது, யூஸபுளாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக இந்த எக்ஸாக்ட் டாபிக் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ பண்ண. Huaweiயில் உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னா 2023 அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறத பற்றி. ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா லைக் பட்டன் கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் Huaweiயோட லேட்டஸ்ட் லான்ச் Nova 11 Pro. இந்த ஃபோனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.